இன்றைக்கு மெய்யான விடுதலைய பெறப்போகிறீர்கள். மெய்யான விடுதலை நீங்க அடைய போறீங்க. உண்மையான ஒரு விடுதலையை நீங்க காண போறீங்க. அல்லேலூயா. விடுதலை வரும், மீண்டும் பொறுத்து மீன் அதே பலவீனம். விடுதலை வரும், மீண்டும் பொறுத்து அதே சுகவீனம். விடுதலை வரும், மீண்டும் அதே பாவத்துல விழுவீங்க. விடுதலை வரும், மீண்டும் பொறுத்து அதே கடல்ல மாட்டுவீங்க. விடுதலை வரும், மீண்டும் அதே பிசாசு சொல்லி மீண்டும் மாட்டுவீங்க. குறிப்பிட்ட ஒரே காரியம், ரிப்பீட்டட்லி ரிமாக்கா ஷஹீதோனி மாக்காரா ஹாலபோ. இன்னைக்கு ஆண்டவர் அந்த ரிப்பீட்டட்லி அந்த வேர்டை அழிக்க விரும்புற சோத்திரம். உன் வாழ்க்கையில ரிப்பீட்டட்லி அதை உடைக்க விரும்புற. தொடர்ந்து வருது, உடைக்க விரும்புற. மீண்டும் உடைக்க ரீமாக்கா சிக்கி தோக்கரா ஹாலபா. தீர்க்கதரிசன வார்த்தை கொண்டு வர மெய்யான விடுதலை தான், மெய்யான விடுதலை தான். நீ ஆண்டவர் சொன்னாரு, உன் வாழ்க்கையில அந்த ரிலாப்ஸ் அந்த வேர்டை கதை உடைக்கிறார். முதல்ல சொன்ன ரிப்பீட்டட்லி, இப்போ ஆண்டவர் சொன்னாரு ரிலாப்ஸ் திரும்ப வருது, உடைக்கிறார். அதான் மெய்யான விடுதலை. நீங்க என்ன பரிபூர்வ சுகமாக்கிருங்க, பரிபூர்வ விடுதலை தந்துருங்க. அந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு காரியம் மட்டும் வருத்திக்கிட்டே இருக்கு, குறிப்பிட்ட காரியம் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒண்ணுல மட்டும் விழுந்து ஆமா தானே, ஆமாவா இல்லையா? உங்களுக்கு அதை பேசுறாரா சிஸ்டர்? உங்களுக்கு அதை பேசுறாரா பிரதர்? உங்களுக்கு அதை பேசுறாரா? ஏதோ ஒரு அதனால உங்களை வளர்ச்சி தடைபடுது தெரியுமா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அதனால உங்களை வளர்ச்சி தடைபடுது தெரியுதா? உங்களுக்கு அந்த ஒண்ணு மேற்கொள்ள முடியல, போராடுறது தெரியுதா? உங்களுக்கு ஆனா சொல்றாரு, இயேசு விடுதலை வாஞ்சியாயிரு, பரிபூர்ண விடுதலை வாஞ்சியாரு, மெய்யான விடுதலை வாஞ்சியாயிரு. மீண்டும் அந்த ரெண்டு வேலை சொல்லு, ரிப்பீட்டட்லி உன் வாழ்க்கை வராது, ரிலாப்ஸ் வராது, உடைக்கிறார்.